நண்பர்கள் அனைவருக்கும் காலை, மாலை, மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். நம்ம இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு டூ சிங்கப்பூர் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வந்து இது வந்து 3வது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எத பத்தி பேசியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல என்னென்ன டைப் ஆஃப் விசாஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லா டைப் ஆஃப் விசாஸ பத்தியும் டீட்டெயிலா பார்த்திருந்தோம். 2வது வீடியோல நம்ம எத பத்தி பார்த்திருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசால போறது எப்படி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா டீட்டெயிலா பார்த்திருந்தோம். அதாவது நீங்க சிங்கப்பூர் டூரிஸ்ட் விசாக்கு போனீங்க அப்படின்னா, எவ்வளவு செலவாகும்? எப்படி வந்து விசா வந்து அப்ளை பண்ணலாம்? அதில வந்து செலவ எப்படி கண்ட்ரோல் பண்றது? டோட்டலா இவ்வளோ அமௌண்ட் இருந்தா வந்து நீங்க டூரிஸ்ட் விசால போலாங்கிற மாரி ஏ டூ இசட் எல்லாமே, அதாவது புதுசா போறவங்க எப்படி, ஃபேமிலி அங்க இருந்தாங்கன்னா எப்படி போலாங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்த்திருந்தோம். ஸோ அந்த வரிசையில 3வது வீடியோ தான் இந்த வீடியோ. இன்னைக்கு வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரோட பிசினஸ் விசாவ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நெறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க, நான் சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர்ல போய் பிசினஸ் பண்ண முடியுமா? சிங்கப்பூர்ல வந்துட்டு பிசினஸ் விசால நான் போலாமா? அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு உண்டான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கப்பூர் பிசினஸ் விசானா என்ன? அது எப்படி எடுக்கிறது? அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? அதுல எவ்வளோ நாள் அங்க இருக்க முடியும்? விசாவோட வேலிடிட்டி எவ்வளவு? எவ்வளோ செலவாகும் பிசினஸ் விசா எடுக்கிறதுக்கு? அப்படிங்கிற மாரி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல நெறைய பேர் வந்துட்டு சிங்கப்பூர் பிசினஸ் விசால எப்படி அப்ளை பண்றது? எப்படி போறதுன்ற மாரி கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம இன்னும் வந்து இந்த தமிழ்நாடு டூ சிங்கப்பூர் சீரிஸ்ல இன்னும் நெறைய வீடியோஸ் அடுத்தடுத்து பார்க்க போறோம். அதாவது சிங்கப்பூர் டிபெண்டிங் விசானா என்ன? டிபெண்டிங் விசால இருக்கவங்க வேலை பார்க்கலாமா? அதுக்கு விசா ப்ராசஸிங் எப்படி? யார் யாரெல்லாம் வந்து டிபெண்டிங் விசாஸ்ல அப்ளை பண்ணலாங்கிறத நம்மளோட அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை வந்து இப்போ நம்ம அந்த தமிழ்நாடு டு சிங்கப்பூர் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நம்ம தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டு வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் பார்த்து பயன்பெறுங்கள். வேற ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே. சிங்கப்பூர்ல பிசினஸ் விசானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிங்கப்பூருக்கு பிசினஸ் சம்பந்தமா ஏதாவது மீட்டிங்க்கு போறீங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க சிங்கப்பூர் வந்துட்டு போய் பிசினஸே ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலோ, நீங்க வந்து இந்த பிசினஸ் விசா வந்து நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூருக்கு வந்து நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து என்ட்ரி பாஸ் தான் நீங்க எடுக்கணும். நான் அந்த பிசினஸ் சம்பந்தமா மீட்டிங் போறேன், இல்ல வந்து அங்க போயிட்டு வந்து வேற கண்ட்ரில இருந்து வர்றாங்க உங்களை மீட் பண்றதுக்கு, மீட்டிங்காக நான் போறேன் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த பிசினஸ் விசா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க இதுல ஏன் நான் டூரிஸ்ட் விசால போய் பிசினஸை பத்தி பேசக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிங்கப்பூர் ரூல்ஸ் படி நீங்க பிசினஸ் சம்பந்தமா போறீங்கன்னா கண்டிப்பா நீங்க பிசினஸ் விசா தான் எடுக்கணும். டூரிஸ்ட் விசா வந்து சுத்தி பார்க்கறதுக்கு மட்டும்தான் போறது. அப்படி இல்லாம நீங்க டூரிஸ்ட் விசால போய் பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க பிசினஸ் விசால பார்க்குற வேலையை டூரிஸ்ட் விசால பார்த்தீங்க அப்படின்னாலோ, கண்டிப்பா வந்து உங்களை பேன் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குது. சிங்கப்பூர்ல ரூல்ஸ் வந்து எப்பயுமே ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நீங்களும் சிங்கப்பூர் ரூல்ஸை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிங்கப்பூர் பிசினஸ் விசா ஈஸியா எடுத்துறலாம். நீங்க இதுக்காக வந்து நீங்க தேவையில்லாம டூரிஸ்ட் விசாலாம் போய் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி பிசினஸ் விசால இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா நீங்க டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி மல்டி என்ட்ரி விசா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அதோட வேலிடிட்டி 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். நீங்க சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா 1 மந்த் முழுசா வந்து நீங்க பிசினஸ் விசால அங்க இருந்துட்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ். நீங்க டூரிஸ்ட் விசாலாம் போனீங்கன்னா 30 நாள் தான் வந்து உங்களால அங்க இருக்க முடியும். ஸோ அதனால ப்ராப்பரா பிசினஸ் விசா அப்ளை பண்ணி போறதே ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வந்து பிசினஸ் விசா அப்ளை பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கவர்மெண்டோட ஆத்தரைஸ்டு ஏஜென்சி வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த சிங்கப்பூர் பிசினஸ் விசா எடுத்து கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்க அவங்கள்ட்ட போயிட்டீங்க அப்படின்னாவே மீதி எல்லா வேலையுமே அவங்களே ப்ராப்பரா பார்த்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்து இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷனு. நீங்களாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறையா வந்து ரிஸ்க் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக சப்மிட் பண்ணணும். அதில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னாலோ, இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னாலோ கஷ்டம். அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஆத்தரைஸ்டு ஏஜென்சி மூலமாக தான் வந்து சப்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஸ்னஸ் விசாவை. ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிங்கப்பூரில் பிஸ்னஸ் விசாவில் நீங்கள் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து 2 ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14A ஃபார்ம், இன்னொரு ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா V39A ஃபார்ம். இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து 6 மாதத்துக்கு குறைச்சி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து உங்களோட பாஸ்போர்ட் வேலிடிட்டி 6 மாதம் வரைக்கும் இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து கேட்பாங்க. அடுத்தது கம்பெனி லெட்டர். அதாவது இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எதுக்காக சிங்கப்பூர் போகிறீங்க, என்ன பர்பஸுக்காக சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கம்பெனி லெட்டர்னா 2 லெட்டர் வேணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து உங்களை பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களை இன்வைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கம்பெனியோட லெட்டர் ஒன்று. இன்னொன்று வந்து இங்கே வந்து நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியோ இல்லை உங்களோட கம்பெனி லெட்டர்ஸோ. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைட்ல இருந்துமே வந்து லெட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. இப்போ டூரிஸ்ட் விசாக்கெல்லாம் இந்த மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட் மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் விசால கண்டிப்பாக உங்களோட 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப் அண்ட் டவுன் டிக்கெட் இருக்கணும். டூரிஸ்ட் விசாக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப் அண்ட் டவுன் டிக்கெட் கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி இதுக்குமே வந்துட்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட் வந்து கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்கணும். சில பேர்லாம் டூப்ளிகேட் டிக்கெட்லாம் போட்டு போவாங்க. அப்போல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ப்ராப்பராக வந்து டிக்கெட் போட்டு
போயிடுறது. எப்படி இருந்தாலும் நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் தான் வர போகிறீங்க அப்படிங்கிறப்ப ப்ராப்பரான டிக்கெட் வந்து போட்டிருக்கணும். அடுத்தது அங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ண போகிற இப்போ ரூம்லாம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த புக்கிங் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஹோட்டல் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 2100 ரூபாய் ஆகும். ப்ளஸ் வந்து ஏஜென்ட் ஃபீஸ், அதாவது ஏஜென்ட்டோட சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது அவங்க வந்து ஏஜென்சியை பொறுத்து மாறுபடும். ஆனால் அங்கே வாங்குறது பார்த்தீங்க அப்படின்னா 2100 ரூபாய் தான் வந்து சர்வீஸ் சார்ஜ் வாங்குவாங்க. இதோட ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 15லேருந்து 20 நாளைக்குள்ள மோஸ்ட்லி வந்து உங்களோட பிஸ்னஸ் விசா வந்து அப்ரூவலா இல்லை ரிஜெக்டா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட விசா வந்துட்டு மல்டிபிள் ஜர்னி விசாவா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 30 நாள் அங்கே ஸ்டே பண்ணிக்க முடியும். அதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் வரைக்குமே இருக்கும். நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம், எத்தனை டைம் வேணாலும் போய்க்கலாம். அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக நீங்கள் போக வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விசாவை சூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஸ்னஸ் விசாவை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட தமிழ்நாடு டு சிங்கப்பூர் சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் டிபெண்டிங் விசாவை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து இதில் நிறைய டவுட் இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நான் வந்து அங்கே டிபெண்டிங் விசாவில் போக முடியுமா, டிபெண்டிங் விசாவில் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ண முடியுமா, டிபெண்டிங் விசாவில் வந்து போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸு, ஹஸ்பண்டோட சேலரி என்ன, அவர் ஒர்க் பர்மிட்டில் வேலை பார்க்குறாரு நான் டிபெண்டிங் விசாவில் போக முடியுமா, எஸ் பாஸில் வேலை பார்க்குறாங்க நான் டிபெண்டிங் விசாவில் போக முடியுமா, இ பாஸில் வேலை பார்க்குறாங்க டிபெண்டிங் விசாவில் போக முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மட்டும்தான் டிபெண்டிங் விசாவில் போக முடியுமா, அவங்க குழந்தைங்க போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸு, அப்பா அம்மா போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிபெண்டிங் பாஸில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்மளோட தமிழ்நாடு டு சிங்கப்பூர் சீரிஸில் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே இப்போ நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.